வணக்கம். 38,000 கோடி ஹுண்டாய் ஷிப்யார்ட் ப்ராஜெக்ட் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதுன்னு நம்ம பார்த்தோம் நியூஸில். ஆனால் இப்போ ஆந்திர பிரதேஷ் வந்து இதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து தமிழ்நாடு இந்த ப்ராஜெக்டை லூஸ் பண்ணிடுச்சா? ஆக்சுவலி வந்து இந்த நியூஸ், இந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். போன வருஷம் தமிழ்நாடு சவுத் கொரியாவோட ஹெச்டி ஹுண்டாயோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதாவது எம்ஓயு சைன் பண்ணாங்க. தூத்துக்குடியில் இந்தியாவோட பிக்கெஸ்ட் கமர்ஷியல் ஷிப்யார்ட் வந்து பில்ட் பண்ண பிளான். அதுதான் இந்த அக்ரிமெண்ட்டில், சரியா? ஆனால் இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், இன்ஃபேக்ட் 2 days முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, ஆந்திர பிரதேஷ் ஐடி மினிஸ்டர் நர லோகேஷ் அவர் டைரக்டாக வந்து சவுத் கொரியாவுக்கு டிராவல் போய் அங்கே இருக்கிற அந்த ஹுண்டாயோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாரு. அவர் கொடுக்குற வந்து ஒரே ஒரு பவர்ஃபுல் மெசேஜ்: ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேஷ்க்கு கொண்டு வாங்க. இதை பார்த்து இப்போ தமிழ்நாடுல வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிபேட் ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டிவிக்கோட கவர்மெண்ட் வந்து இப்போ சரியா ஆட்சி பண்ணல, அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு விட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனால் இதில் வந்து எதை சொல்றேன், இந்த பொலிட்டிஷியன்ஸோட ட்ராமாவில் விடுங்க. இந்த ஸ்டோரியோட ரியல் கிரக்ஸ், ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது, ஆந்திராவும் கிடையாது. ரியல் இது என்னன்னா டெல்லி. ஏன்னா இந்தியா கவர்மெண்ட்டோட சாகர்மாலா ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ஃப்ரேம்வொர்க் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஏன் வந்து இந்தியா இஸ் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் சைனா, சவுத் கொரியா, ஜப்பான் இந்த மாதிரி ஏரியாவில். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போர்ட் அத்தாரிட்டியும் சேர்ந்து ஷிப் பில்டிங் கிளஸ்டர் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க இந்த ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டீப் வாட்டர் சேனல்ஸ், பிரேக் வாட்டர்ஸ், ரோட்ஸ், யூட்டிலிட்டிஸ் மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெரிய ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த ஃப்ரேம்வொர்க், ரைட்? ஸோ அதனால தான் தமிழ்நாடு லாஸ்ட் 2 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல NSHIP-TN அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த விஓசி போர்ட் அத்தாரிட்டியும் சிப்காட்டும் சேர்ந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஹெச்டி ஹுண்டாயோட அஃபிஷியலாக இந்த எம்ஓயு அக்ரிமெண்ட், இந்த எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறாங்க. ஸோ அதாவது தமிழ்நாடு ஆல்ரெடி சாகர்மாலா இந்த ஃப்ரேம்வொர்க், இந்த பைப்லைனுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பீடாக மூவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஒரே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். இப்போ ஹுண்டாய் வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் அப்ரூவல்ஸை ப்ராமிஸ் பண்ணுறாங்க, போர்ட்ஸும் வந்து ஷோகேஸ் பண்ணி இப்போ வந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. இப்போ ரியல் கொஸ்டின் என்னன்னா, பல வருஷமாக ப்ரிப்பேர் பண்ண இந்த எஃபர்ட் வின் ஆகுமா, இல்லை ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வின் பண்ணுமா? கமெண்ட்ல உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். வாங்க பேசலாம். திஸ் இஸ் தமிழ்நாடு பை த நம்பர்ஸ். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பொலிட்டீஷியன்ஸ் பண்ணுற இந்த ட்ராமாவெல்லாம் கழட்டிட்டு உள்ள நடுவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து கரெக்டாக அந்த $1.5 trillion எக்கானமி நோக்கி போகிறோமா, இல்லை இவங்களுக்கு இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸோட தமிழ்நாடு மக்கள் சஃபர் பண்ணணுமா? ஸோ வாட்ச் மை சேனல். ஓகே, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் சந்திப்போம். மிக்க நன்றி.